Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா சிந்து சமவெளி எழுத்து. ஓகே, சோ அந்த சிந்து சமவெளி ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்ட் தான் நமக்கு ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தறலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்துக்களை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் புரிந்து கொள்வதில் வெற்றி பெறும் நிபுணர்கள் அல்லது அமைப்புகளுக்கு $10 லட்சம் பரிசு வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓகேவா? சோ சிந்து சமவெளியோடு கிடைக்கப்பட்ட அந்த குறிப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, குறியீடுகள் அது நார்மலான மக்கள் எல்லாமே புரிந்து கொள்ள வகையில யார் புரிந்து கொள்வதற்கான அந்த முறைகள் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு $10 லட்சம் அமெரிக்க கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த ஆராய்ச்சியை தொடங்க பிரபல தொல்லியல் ஆய்வாளரும் கல்வெட்டு அறிஞருமான ஐராவத மகாதேவன் பெயரில் இருக்கை அமைப்பதற்கு 2 கோடி மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஓகே, சோ ஐராவத மகாதேவன் அவருக்கான அந்த இருக்கை அமைப்பதற்கு நம்மளுக்கு $2 கோடி ரூபாய் கொடுக்கறதா நமக்கு மானியம் கொடுக்கறதாவும் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான இது எல்லாமே எதுனா அந்த சிந்து சமவெளியில் கிடைக்கப்பட்ட சில குறியீடுகள். ஓகேவா? சோ அந்த குறியீடுகளை பேஸ் பண்ணி நமக்கு இது எப்படி மற்ற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு யார் ஓவராலா ஒரு முறையை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சோ ஓகேவா? சோ அதனாலதான் நமக்கு சிந்து சமவெளி எழுத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கும் நம்மளுக்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் என்ன, எதனால இது தமிழக முதல்வர் அவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹரப்பா எழுத்துக்கள். ஓகே, ஸோ சிந்து சமவெளின்னு எனக்கு தெரியும். நமக்கு ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற 2 பகுதியில் சேர்ந்தா சிந்து சமவெளின்னு சொல்லி மேஜரா சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஹரப்பா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஹரப்பா எழுத்துக்கள் சொல்றாங்க. அழைக்கப்படும் இது சிந்து சமவெளி நாகரிகத்தால் உருவாக்கப்பட்ட சின்னங்களின் தொகுப்பாகும். இது இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாகும். ஓகே, மேஜரா இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே பிராமி ஸ்கிரிப்ட். ஓகே, அந்த பிராமி எழுத்து முறையில உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இப்ப அதிகமா இருக்குது. பட் இண்டஸ் வேலி அப்படிங்கிற அந்த இண்டஸ் ஸ்கிரிப்ட். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு லாங்குவேஜ் எதுவுமே கிடைக்கல. சோ பழமையான எழுத்து முறைகளில் இது ஒன்றா இருக்குது. ஓகே, சிந்து சமவெளி எழுத்து வடிவம் பூஸ்டோபேடன் ஆகும். அதாவது இது ஒரு வரியில் வளமிலிருந்து இடமாகவும் எழுதப்பட்டு அடுத்த வரியில் இடமிருந்து வளமாகவும் எழுதப்படுகிறது. ஓகேவா? சோ பேசிக்கா பாக்குறப்ப இந்த லெட்டர் எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இது வலப்பக்கத்திலிருந்து இடது பக்கமா எழுதி திரும்ப இடது பக்கத்துல இப்படிதான் எழுதுறாங்க. ஓகேவா? அவங்களோட எழுத்து முறை இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. இந்த முறை தான் என்ன சொல்றாங்கன்னா பூஸ்டோபேடன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஓகே, சோ இதோட கால அளவு எந்த அளவுல இருக்குன்னா, கிமு 2503 முதல் கிமு 1900 ஆண்டு முதல் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு குறிப்புகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சிந்து எழுத்துக்களின் மொழி தெரியவில்லை, அதை புரிந்து கொள்ள உதவும் அறியப்பட்ட இருமொழி கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வரைக்கும் கிடைக்கப்பட்ட எந்த தொல்பொருள் கூடயும் இந்த சிந்து சமவெளியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எழுத்து முறை ஒத்து போகல. அதனால டிரான்ஸ்லேஷன் பண்ணவே ரொம்ப டிசம்பர் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த சிந்து சமவெளியில அந்த எழுத்து முறையோட மொழி என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஓகே, திராவிடம், முண்டாரி, அதுக்கப்புறம் இந்தோ ஆரியம், சீன திபெத்தியன் மற்றும் புதிய காலகட்டத்தின் மொழி அதாவது எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, உட்பட்ட பல முக்கிய மொழிகளை குடும்பங்களை இந்த எழுத்து வடிவம் பிரதிநிதித்துவப்படுத்திருக்கலாம். ஓகே, சோ இந்த லாங்குவேஜ்ல எல்லாமே இந்த பர்டிகுலர் இண்டஸ் ஸ்கிரிப்டோட இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, சில ஆராய்ச்சியாளர்கள் எழுத்துக்கள் முக்கியமான வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறார்கள். முத்திரை, வரி வசூல், கைவினை தயாரிப்பு அல்லது வர்த்தகத்திற்கான அனுமதிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் இது ஒரு எழுத்து முறை கிடையாது, இது ஒரு குறியீடு மட்டும்தான். குறியீடு எதுக்கு போனா ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஸ்டாம்பு மாதிரியோ இல்லைன்னா ஒரு அனுமதிக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ஸ்டாம்பு மாதிரியோ இது யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த எழுத்து முறையை பத்தி சொல்றாங்க. ஓகே, நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாமே சிந்து சமவெளி எழுத்துக்கள் 400 முதல் 600 வரையிலான குறியீடுகளை கொண்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, சோ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த அந்த எழுத்துக்கள் எவ்வளவு 400 முதல் 600 அப்படிங்கிற எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மதிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ எக்ஸாக்டா இவ்வளவு நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னும் தெளிவா சொல்லல. ஓகேவா? சோ முக்கியமா நம்மளுக்கு பார்க்க வேண்டியதுன்னா இந்த இதுதான். இதனாலதான் நம்மளுக்கு தமிழக முதலமைச்சர் சிந்து சமவெளி அந்த எழுத்து முறையை யாரு கரெக்டா டிசம்பர் பண்றாங்களோ அவங்களுக்கு $10 லட்சம் அமெரிக்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே கீழடி. ஓகே, சோ சிந்து சமவெளி மற்றும் கீழடிக்குள்ள என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது கீழடிகள்ல கிடைக்கப்பட்ட
அந்த ஓடுகள் பானைகள் இருக்கக்கூடிய எழுத்து முறை. ஓகே, ஸோ அந்த வடிவங்கள், அதுக்கப்புறம் இது எல்லாமே இண்டஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த குறியீடுகள். ஓகேவா, ஸோ இது இப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த இதுவும் அதுக்கப்புறம் இது வந்து மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில ஒற்றுமைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து சிந்து சமவெளிக்கு தமிழ் நாகரிகத்துக்கும் தொடர்பு வந்து இருக்கலாம். அது கரெக்டா நமக்கு வந்து யார் வந்து அந்த மொழி மாற்றம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்களோ அவளுக்கு பரிசு அளிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 சைடு வந்து நம்மளோட கீழே கிடைக்கப்பட்ட அந்த பானை ஓட்டோட நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா, சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சிந்து சமவெளி எழுத்து. ஓகே, அதை பத்தி நம்ம வந்து அடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எந்த காலகட்டத்துல இருந்து சேர்ந்தது, எவ்வளவு பழமையான, இதுக்கு வந்து மொழிகள் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து சில குறியீடுகள் மட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி மற்ற எந்த விதமான லிட்டரேச்சர் கூட இது வந்து ஒத்து போகல, எந்த எழுத்து முறை கூட இது ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா, ஸோ ரீசன் என்னன்னா கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த குறியீடுகளுக்கும் சிந்து சமவெளியில் கிடைக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் ஒற்றுமை வந்து இருக்குது. ஸோ அதனால தமிழ் நாகரிகத்துக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு வந்து இருந்திருக்கலாம். அதை கரெக்டா யார் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.